துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு மட்டும் கம்மிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் பகையை வளர்க்கும். தேவையே இல்லாமல் வயிறு வந்து எரியும். அதாவது என்ன சொல்லலாம், சில பேருக்கு அந்த அசிடிட்டி மாதிரி விஷயங்கள், காரமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, டாக்டர் எழுதி கொடுத்துருவார். சில பேருக்கு வயிற்றில் சர்ஜரி இல்லையா, சில பேருக்கு வந்து இந்த பேக்கில் சர்ஜரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த குருவுடைய பார்வை பலன் இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. பணம் வரும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். தெய்வ அனுகிரகம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் 6ஆம் இடம் இவ்வளோ வலிமையாக இருக்கிறதுனால வேலையில் ஒரே ப்ரெஷர், குடைச்சல், ஓவர் டென்ஷன், நிர்பந்தத்துக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். யாரோ ப்ரெஷர் போடுறாங்க, அதனால் நீங்கள் நிர்பந்தமாக சில விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். விரோதிகள் மிக அதிகமாக இருக்கிறது, எதிரிகளுடைய சதி அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் அடி வாங்கினாலும் சண்டைன்னு வந்தால் சட்டை கிழியாமல் எங்கே இருக்குன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு தடவை சட்டை கிழிஞ்சாலும் திருப்பி அடித்து நீங்கள் முடிச்சிருவீங்க. ஏன்னா குரு பார்வை பலன் இருக்குது, அதனால் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கறது எஸ் ஃபார் ஷோர். ரெண்டாவது, உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்துல போய் டைரெக்டாக பார்வை பலனை கொடுக்குறாரு. ஏ கிளாஸ் ஃபார் பெண்கள். பெண்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நிறைய ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, என்ன ஓடுமோ நடக்கும். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். புது விஷயங்களை வாங்குறதுல ஒரு குஷி, ஒரு சந்தோஷம், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள். மெயினாக சுக்கிரனே பார்க்குறங்கிறதுனால காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. எடுத்த காரியங்கள் நல்லாயிருக்கும். கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ துளாராசி நண்பர்களுக்கு மெயினாக வியாபாரிகளுக்கு நுணுக்கங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நிறைய பேருக்கு வந்து வியாபாரம் நல்லாயிருக்கும். புது இண்டஸ்ட்ரி தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லோன்லாம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு கொஞ்சம் சிக்கலான காலகட்டம்னே சொல்லலாம். மெயினாக வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 80% பரவாயில்லைன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான், அரௌண்டு 70% இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க.